ஓம் நமச்சிவாய. ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் பரம்பொருளான சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கொண்டாடும் ஒரு சிறப்பு வழிபாடு ஆகும். இது பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகிய சுழற்சியையும் ஸ்ரீ நடராஜ பெருமானின் திரு நடனத்தையும் குறிக்கின்றது. மேலும் இத்திருநாளில் ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிப்பதால் நம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கப்பெறும் என்பது பெரியோர்களின் வாக்கு. இந்நாளில் ஸ்ரீ சிவபெருமானின் நடராஜ வடிவமே பிரதானமாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல் ஆகிய 5 தொழில்களை உணர்த்துவதாகும். சுருக்கமாக கூறுவதென்றால் ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி திருவாதிரை நாளில் ஸ்ரீ நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு அதன் மூலம் மானுட பிறவிகள் அனைத்தும் பிரபஞ்ச சக்தியையும் அருளையும் பெறும் ஒரு புண்ணிய நாளாக போற்றப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு அருள்பாலித்து வருபவர் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி. ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது பக்தன் ஒருவனுக்காக தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை ஒட்டி தனது 18 சிவரூப வடிவங்களை அமைத்துள்ளது மிகச் சிறப்பிற்கும் வணங்கி வேண்டி போற்றப்படுவதற்கும் உரியதாக காலம் காலமாக ஒரு செவிவழி செய்தியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது இடபாகத்திற்கு உரியவரான ஸ்ரீ உமையம்மை ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகையுடன் கோவில் கொண்டுள்ள இத்திருக்கோவிலில் இக்கிராமம் மற்றும் இக்கிராமத்தினை ஒட்டி வாழ்ந்து வரும் ஆன்மீக அன்பர்களின் மிகுந்த ஈடுபாட்டோடு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் திருவாதிரை நாள் அன்று வரும் ஆருத்ரா தரிசன நிகழ்வினை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதன்படி கடந்த மார்கழி மாதம் 18ஆம் நாள், அதாவது 2/1/26 வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமான் மற்றும் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானுக்கும் சிவாச்சாரியாரால் தலைஞாயிறு டெம்பிள்ஸ் சேவா ட்ரஸ்ட் மற்றும் கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆன்மீக அன்பர்களின் முழு ஈடுபாட்டோடு அபிஷேக ஆராதனைகள் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. மேலும் 3/1/2026 சனிக்கிழமை காலை சிறப்பு தீபாராதனைக்கு பின் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான் மற்றும் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமானுடன் திருவீதி உலா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் பக்தர்கள் பங்கு கொண்டு இறையருள் பெற்றனர். அதன் சிறு காட்சி தொகுப்பு ஆன்மீக அன்பர்களுக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய ஜெய அருணாதிரி சிவய நம. ஜெய ஜெய அருணாதிரி சிவய நம. ஜெய ஜெய அருணாதிரி நம சிவய திருமூலா. ஜய ஜய அருணாதிரிய நம சிவ. ஜய ஜய அருணாதிரேவய நம சி. ஜய ஜய அருணாதிரே சிவய நமசோ என மாரி. ஜய ஜய அருணாதிரி தனின் விழிவித்து அரவர சரணாதிரி என உருகி. ஜய ஜய குரு பாகியம் என மருவே சுடதாளே. சிவ சிவ சரணாதிரி ஜய ஜயன சரணிசை தோழுதே தீய சுவை பெருக. திருவடி சிவவாக்கிய கடலமுதே கொடியேனோ முருகா. ஜய ஜய
சரணாதிரியன முனிவர் கணமிது வினை காத்திடும் என மறுவர் ஜடமுடி மலை போல உணர்வளவிய சொடும் வேளா திருமுடியடி பாட்டிடோ என இருவர்க்கு அடித்தலை தெரியாபடி நினருண சிவசுட செய்தி நாட்டவள் இரு சேவையில் புகழ்வோனே. ஓம் பவாய குணசங்கராய சிவதாண்டவாய
திருச்சிற்றம்பலம். அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். ஆருத்ரா தரிசன நாள். மாதங்களில் சிரேஷ்டமான மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வருகிறது ஆருத்ரா தரிசனம். நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்னும் அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாதிரையை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள். ஆருத்ரா தரிசனத்திற்கு காரணமான புராண கதை ஒன்றை இப்போது பார்ப்போம். பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் ஸ்ரீ சிவபெருமானை நிந்தித்து ஒருமுறை தாருகாவனத்தில் முனிவர்கள் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நிகழ்த்தினார்கள். அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மமத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு உள்ள நினைவு. அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதன் பிச்சாடனர் ரூபம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். பிச்சாடனரை கண்ட முனி பத்தினிகள் அனைவரும் மோகத்தினால் கட்டுண்டு அவரின் பின்னால் போகத் தொடங்கினார்கள். இச்செயலை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார்கள். வேள்வி தீயினில் மதயானை, மான், உடுக்கை, முயலகன், தீப்பிழம்பு ஆகியவற்றை தருவித்து அனைத்தையும் ஸ்ரீ சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள். சர்வேசனானவர் மதயானையை கொன்று அதன் தோலை தரித்து கொண்டார். மான், உடுக்கை, அக்னி அனைத்தையும் தானே சுவீகரித்து கொண்டார். முயலகளின் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்கள் உண்மையை அறிய செய்தார். அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ நடராஜ பெருமான் 108 நடனங்களை ஆடியிருக்கிறார். அவர் தனியாக ஆடியது 48, ஸ்ரீ உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது 36, தேவர்களுக்காக ஆடியது 12, ஸ்ரீ திருமாலுடன் ஆடியது 9, முருகனுடன் ஆடியது 3. பஞ்சபூதங்களான ஆகாயம் என்பதற்கு சிதம்பரம் என்றும், அக்னி என்பதற்கு திருவண்ணாமலை என்றும், நீர் என்பதற்கு திருவானைக்காவல் என்றும், காற்றுக்கு காளகஸ்தி என்றும், நிலத்திற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்றும் இவைகளின் பெருமைகளை கூறும் வண்ணம் இந்த புண்ணிய தலங்கள் அமைந்திருக்கின்றன. இதில் சிதம்பரம்தான் முதன்மையாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ முக்கண்ணனுக்கு வருடத்தில் 6 முறைகள் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. 3 முறைகள் திதி என்றும் 3 முறைகள் நட்சத்திரம் என்றும் செய்யப்படும் அபிஷேகத்தில் திருவாதிரை அன்று செய்யப்படும் அபிஷேகமே விசேஷமாக சொல்லப்படுகிறது. முந்தைய காலத்தில் சேந்தனார் என்கிற பெயர் கொண்ட விறகு வெட்டி ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அளித்துவிட்டுத்தான் தான் உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் நல்ல மழை பெய்ததில் வெட்டிய விறகெல்லாம் ஈரமாகிவிட்டது. அதை விற்க முடியாமல் போனதால் கையில் பணம் இல்லாமல் போனது. அதனால் மனைவியிடம் சென்று சொல்லி வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியாமல் அவரால் போனது. அன்றைய தினம் ஒரு சிவபக்தர் சேந்தனாரின் இல்லம் வந்து பிச்சை கேட்டார். அவரின் மனைவி வீட்டிலிருந்த அரிசி மாவையும் வெள்ளத்தினையும் சேர்த்து களி செய்தார். வீட்டில் மிகுதியாக இருந்த 7 காய்களில் கூட்டு ஒன்றினை செய்து சிவனடியாரின் பசியை போக்கினார். பிறகே இருவரும் உண்டார்கள். அடுத்த நாள் கோவிலை வழக்கம் போல திறந்த அர்ச்சகர் பகவானின் கருவறையில் களியும் கூட்டும் சிதறியிருப்பதை பார்த்தார். பிறகு உண்மையை உணர்ந்தார். சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு தெரியப்படுத்த ஆண்டவனே பிச்சாடன ரூபத்தில் வந்தார் என்பதை உறவும் வேண்டுமோ? பஞ்சபூத தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள் முதலில் சிதம்பரம், அடுத்து காளகஸ்தி, அடுத்து திருவண்ணாமலை, அடுத்து திருவானைக்காவல், அடுத்து காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்கிற கிராமத்தில் முடிக்க வேண்டும். ஸ்ரீ நடராஜ பெருமானின் ஆடல் கலையை தரிசித்தாலே புண்ணியம் என்று கூறப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் அன்று களி கூட்டு செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவசூத்திரங்களை கூற வேண்டும். நோன்பு மேற்கொள்கின்றவர்கள் மார்கழி திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு 1 வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அருளட்டும்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் மகேஸ்வராயின்யே நமக. ஓம் சிவ சொர்ண உத்பாம்பிகையே நமோ நமக. சிவகாமியே நமோ நமக. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.